I'm Veena here. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். லைக் அது இல்லாம நம்மளால வந்து சர்வை பண்றதே ரொம்ப கஷ்டம். எங்க போனாலும் நம்ம அது இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் நம்ம தேடுவோம். சோ அது வேற ஒண்ணும் இல்ல, இன்டர்நெட் தான். சோ இன்டர்நெட் ரிலேட்டடா என்னென்னலாம் கேஸ் லாஸ் இருக்கு, இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் வந்து எப்போ நடந்திருக்கு, அது இருக்கிறதுலே லாங்கஸ்ட் இன்டர்நெட் ஷட் டவுன் எப்போ, அந்த டைம்ல என்னென்னலாம் கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் திங், இன்டர்நெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நமக்கு என்ன ஒரு ஒர்க் பண்றது, கூகுள்ல சர்ச் பண்றது, வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், ஏதோ ஒரு சோஷியல் மீடியா இல்ல ஏதோ ஒரு சர்ச் இன்ஜின் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், எல்லாத்துமே இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதாவது பெரிய பெரிய டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல கூட 10ல் ஒருத்தருக்கு மட்டும்தான் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பெரிய பெரிய டெவலப்பிங் கண்ட்ரீஸாவே இருந்தாலும் அங்க வந்து சில ஸ்பெசிபிக் கண்டென்ட்ஸ் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கண்ட்ரியோட ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம இந்தியா மாதிரி எல்லாமே யாராலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சில டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல கூட இன்னும் அது கொடுக்காம தான் இருக்காங்க. ஸோ அதனால 2016ல யுஎன்ஹெச்ஆர்சினா யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் டு இன்டர்நெட் எல்லாருக்குமே கிடைக்கணும், அதாவது இன்டர்நெட்டுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுஎன்ஹெச்ஆர்சில 2016ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவில் பார்க்கும்போது இன் டுடேஸ் வேர்ல்ட் டெவலப்மெண்ட் இஸ் இம்பாசிபிள் வித்வுட் டிஜிட்டலைசேஷன் தான். ஏன்னா டிஜிட்டலைசேஷன் ஆனதுனால மட்டும்தான் இந்தியா வந்து இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகியிருக்கு, இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, எல்லாமே டிஜிட்டலைசேஷன் தான் மெயின் திங். ஸோ ஓகே, இப்போ இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படின்னா சில டைம் சர்வர் வந்து பிரேக் டவுன் ஆகலாம், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இன்டர்நெட் ஃபுல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் எத்தனை நெட்வொர்க் ஷட் டவுன்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நியர்லி 400 இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் வந்து இந்தியாவில் பாஸ்ட் 10 இயர்ஸ்ல நடந்திருக்கு. இதுல லாங்கஸ்ட் இன்டர்நெட் நெட்வொர்க் ஷட் டவுன் வந்து எப்போ எங்க அப்படின்னு பார்க்கும்போது காஷ்மீர்ல நியர்லி 213 டேஸ் வந்து நெட்வொர்க் ஷட் டவுன்ல அவங்க இருந்திருக்காங்க. காஷ்மீர்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 இன்வோக் பண்ணுது. ஆர்டிகல் 370 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இன்வோக் பண்ணப்போ அது ரொம்பவே கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ அந்த டைம்ல ஃபார் சேஃப்டி பர்பஸ் வந்து அவங்க செக்ஷன் 144 ஆஃப் ஐபிசி அங்க கொண்டு வந்தாங்க. செக்ஷன் 144 ஐபிசி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் ஆர்ம்டு திங்ஸ், அதாவது வெப்பன்ஸ், ஷார்ப்பான திங்ஸ், லத்தீஸ், அதுக்கப்புறம் 5 பேருக்கு மேல ஒரு இடத்துல கேதர் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து அங்கே இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து செக்ஷன் 144. இந்த செக்ஷன் 144 மட்டும் இல்லாம ஆன்லைன் கம்யூனிகேஷனும் கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக செக்ஷன் 144ம் இந்த மாதிரி ஆன்லைன் கம்யூனிகேஷன் அண்ட் ஆல்சோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இன்டர்நெட் ஷட் டவுனும் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்ல மட்டும் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எவ்வளவு நாள் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 213. எப்போ இருந்து அப்படின்னா 4th ஆகஸ்ட் 2019ல இருந்து 4th மார்ச் 2020 வரை இது கண்டினியூ ஆச்சு. ஓகே, இவ்வளோ நாள் வந்து அவங்க நெட்வொர்க்கே இல்லாம இவங்க இருந்திருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்ல. ஸோ இந்த டைம்ல 3 இம்பார்ட்டன்டான கேஸ் லாஸ் வந்து லேண்ட்மார்க் கேசஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த 3 இம்பார்ட்டன்ட் கேசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஹிமா ஷிரீன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இதுல ஃபஹிமா ஷிரீன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். நார்மலாவே காலேஜ் ஹாஸ்டல் அப்படின்னா நிறைய ஹாஸ்டல்ஸ்ல வந்து நெட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டடி டைம்ல போன்ஸ் அலோட் கிடையாது, காலேஜ்ல போன்ஸ் அலோட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறைய காலேஜஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதை சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் ஃபஹிமா ஷிரீனோட கேஸ் வந்து அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது ஃபஹிமா ஷிரீன் இருக்கிற ஹாஸ்டல்ல ஈவினிங் 6 to night 10 வந்து போன்ஸ் அலோட் கிடையாது, அதாவது நெட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அந்த டைம்ல வந்து இவங்க படிக்கிற டைமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டைம், பட் அந்த டைம்ல நான் படிக்கணும், எனக்கு வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக நெட் தேவைப்படுது, அந்த டைம்ல நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றது கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஹிமா ஷிரீன் கேரளா கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட்ல ஜட்மெண்ட் வந்து யார் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது பிவி ஆஷா அப்படிங்கிற சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் வந்து இதுக்கு ஜட்மெண்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்படி அவங்களுக்கு இன்டர்நெட் கொடுக்காம இருக்கிறது அவங்களோட ரைட் டு பிரைவசி அண்ட் ரைட் டு எஜுகேஷனை இது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் டு இன்டர்நெட் இஸ் ஆல்சோ a fundamental right under article 19(1)A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19ல 1 கிளாஸ் ஏல வந்து இந்த ரைட் டு இன்டர்நெட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸ்ல என்னன்னு பார்க்கும்போது அனுராதா பேசின் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸ்ல வந்து கொஞ்சம் ரிலேட்டட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதாவது ஆர்டிகல் 370 இன்வோக் பண்ணாங்கல்ல, ஸோ அது ரிலேட்டடா தான் இருக்கும். இந்த கேஸ்ல இஸ் ஆல்சோ நோன் அஸ் 2G கேஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. 2G கேஸ் அப்படின்னு சொல்றதும் இந்த அனுராதா பேசின் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸை சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ்ல பத்தி இப்போ பார்க்கலாம்.
Yes, this is the case law. Anuradha Basin versus Union of India 10th January ஃபைல் பண்ணியிருக்காங்க. இட் ரெஸ்ட்ரிக்டட் த ஃபிசிக்கல் மூமெண்ட் அலாங் வித் ஆன்லைன் கம்யூனிகேஷன். அதாவது ஃபிசிக்கல் மூமெண்ட்டும் இல்லாமல் ஆன்லைன் கம்யூனிகேஷனே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது வந்து ஆர்டிகல் 19 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து இது வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 19ல் என்ன இருக்குன்னா ரைட் டு ப்ரைவசி, அதாவது அவங்க தனிப்பட்ட உரிமையை வந்து இது பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கும்போது ரைட் டு இன்டர்நெட் இஸ் எ பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 19(1)(a). அதாவது இது ரைட் டு இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட்டுக்கான உரிமை வந்து அடிப்படை உரிமைகளில் 19(a)(1)(a)ல வந்து இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்னு இன்னொரு பக்கம் இருந்தாலுமே ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பேலன்ஸ் பிட்வீன் நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஷுட் பி மெயின்டைன். ரெண்டுமே ஈக்குவலாக மெயின்டைன் ஆகியிருக்கணும். அது இங்கே ஆகலை. டியூ டு இம்மிடியட் த்ரெட் ஆர் செக்யூரிட்டி கன்சர்ன், அதாவது ஒரு திடீர் அவசரத்து பயத்தினாலேயோ இல்லை ஒரு செக்யூரிட்டி கன்சர்னாலேயோ ஒரு டெம்பரரி பேன் இஸ் பெர்மிசிபிள். அதாவது டெம்பரரியாக ஆன்லைன் பேன் வந்து பெர்மிசிபிள். பட் இது இன்டெஃபினைட், அதாவது காலவரையின்றி இதை பேன் பண்ணுறது வந்து நாட் ரைட், நல்லா இல்லை, இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2G தட் இஸ் லோயஸ்ட் ஸ்பீட் ஆஃப் இன்டர்நெட், அதுதான் 2G அப்படின்னு சொல்லி அதை அலோவ் பண்ணிட்டாங்க. பட் 3G அண்ட் 4G அதாவது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து அலோவ் பண்ணல, 2G ஸ்பீட் மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் அனுராதா பேசின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸில் வந்து எப்படியும் சொல்லுவாங்க அப்படின்னா 2G கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கேஸ்ல என்னன்னு பார்க்கும்போது முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அனுராதா பேசின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த கேஸ்ல வந்து 2G கேஸ்ல அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஸ்டெப் மேல வந்து 3G அண்ட் 4G ரிலேட்டடான கேஸ் வந்து இந்த கேஸ்ல ஃபவுண்டேஷன் ஆஃப் மீடியா ப்ரொஃபஷனல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸ்லால என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நெட்டை நீங்கள் பேன் பண்ணுறப்போ எங்களோட ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஹெல்த் அண்ட் ரைட் டு ப்ரொஃபஷன், இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் வந்து எங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இஷ்யூட் சம் டைரக்ஷன்ஸ் ரிகார்டிங் திஸ் டு ரெஸ்யூம் தி 4G நெட்வொர்க். அதாவது 4G இவ்வளோ நாள் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது, ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க, அதை வந்து நீங்கள் ரெஸ்யூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கமிட்டியும் வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து இதை ரெஸ்யூம் பண்ணுறது வந்து சீக்கிரமாக பண்ணணும். So finally, after August 15, 2020, some areas எல்லாம் வந்து 4G networks allow பண்ணிட்டாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்ல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு டைம் லைன் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன அப்படின் போது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் 4, 2019ல இன்டர்நெட் ஷட் டவுன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆகுது. நெக்ஸ்ட் கேஸ்ல என்னன்னு பார்க்கும்போது ஃபஹிமா ஷ்ரீன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளால என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் டு இன்டர்நெட் இஸ் ஆல்சோ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் 19(1)(a) அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 19(1)(a)ல ரைட் டு இன்டர்நெட் அப்படிங்கிறதும் ஒரு கிளாஸ் தான், ஏன்னா ரைட் டு பிரைவசிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2020ல இந்த அனுராதா பேசின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல வந்து நடந்தது. ஸோ இந்த டைம்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹியூமன் ரைட்ஸும் அதாவது இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டியும் ஈக்குவலா பேலன்ஸ் ஆகியிருக்கணும், அது வந்து மெயின்டைன் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்க்கும்போது ஃபவுண்டேஷன் ஆஃப் மீடியா ப்ரொஃபஷனல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால ஆகஸ்ட் 15, 2020 அப்போ 3G and 4G நெட்வொர்க் சர்வீசஸ் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. So here in today's video we saw three most important landmark case laws. First one is the Fahima Shireen versus State of Kerala. Second one is the Anuradha Basin versus Union of India. And the third case law is the Foundation of Media Professional versus Union of India. So in these case laws, I hope you all understood the right to privacy. And I hope that you are using right to internet positively. So if you guys like this video, please do like, share and subscribe my channel. And don't forget to click the bell button to get notified. Thanks for watching.